ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேக்கன்சிஸ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ்னு. அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் அதில் இருக்குது. இன்கேஸ் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும், எங்கேருந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வரும், எப்போல்லாம் வேக்கன்சிஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் போயிட்டு அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தெரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அவேர் ஆகிக்கலாம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக தொடர்ந்து நம்மள்ட்ட வர ஒரு இம்பார்ட்டண்டான கொஷினுக்கு தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த டைமு நார்செட் 8ல் எய்ம்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 19 இன்ஸ்டியூட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், ஸோ கிட்டத்தட்ட 19 ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நார்செட் 8ங்கிற நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய ஹாஸ்பிட்டல் இதில் இன்னும் இன்க்ளூட் ஆகும். கிட்டத்தட்ட 17 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்கிறதுனால இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், டெல்லியில் உள்ள ஹாஸ்பிட்டலு, கல்கட்டாவில் உள்ள ஹாஸ்பிட்டலு, வேறு எங்கெங்கெல்லாமோ என்னென்ன சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டு, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்செட் 8ஓட சேர்த்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இப்போ என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எய்ம்ஸில் இந்த டைம் நார்செட் 8ல் நிறைய பேர் சொல்கிறாங்க, நர்சிங் ஆஃபீஸர் மதுரையில் உள்ள எய்ம்ஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் வரும், நார்செட் 8ல் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, உங்களுக்கு வந்து மதுரையில் வந்து எய்ம்ஸில் வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வந்து உண்மையா அப்படின்னு ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கமெண்ட்டு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. பர்சனலாகவும் கேட்டுறாங்க, சார் இதில் வந்து வருமா, நான் வந்து அப்ளை பண்ணலாமா என்னன்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபேக்டை வந்து செக் பண்ணணும், என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே. ஃபஸ்ட்டு எய்ம்ஸில் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்குன்னு பில்டிங்லாம் கிடையவே கிடையாது, ஓபிடிலாம் வந்து ரன் பண்ணலை, ஓகே. ஆனால் மற்ற நம்மளோட டீச்சிங் சைடில், அதாவது நான் டீச்சிங் கிடையாது, கிளினிக்கல் சைடில் கிடையாது, டீச்சிங் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ், ப்ரொஃபஸரு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு, லெக்சரரு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு நீட் மூலமாக ஜாயின் பண்ணவங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி கிளாஸஸ் வந்து இப்போ 3 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு, ஓகே. ஃபீல்டு லெவலில் கிளினிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், அதுக்கு பேஷண்ட்ஸ் வேணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மேன் பவரை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதில் வந்து பாசிபிலிட்டிஸே கிடையாது. இந்த வருஷம் நார்செட் 8ல் எய்ம்ஸ் மதுரை வந்து இன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது, ஓகே. ஸோ அதனால் இனி எய்ம்ஸில் நார்செட் 8ல் மதுரையில் நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எங்கேயாவது எக்ஸாம் எழுதி நார்செட் 8லேயே எக்ஸாம் எழுதி எங்கேயாவது போஸ்டிங் வாங்கி போயிருங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்ததுன்னா, வர்றது கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்தது அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஊர் பக்கம் மதுரை பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஓபிடி அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட நமக்கு வந்து மினிமலாக நமக்கு வந்து நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டு மற்ற பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். டிமோட்டிவேட் ஆகணும்னு அவசியம் இல்லை, மதுரையில் வந்தால் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. வேலை ரொம்ப முக்கியம், ஆனால் அது மதுரையிலேயே தான் வேணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. எங்கேயாவது போஸ்டிங் வாங்கிட்டு உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது வந்து எக்ஸாம் எழுதி உள்ளே வந்துக்கலாம், ஓகே. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க இன்னும் கடின முயற்சி போடுங்க, நிறைய படிங்க, நிறைய புக்ஸ் படிங்க, எவ்ரி டே வந்து புதுசு புதுசாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ரெக்ரூட்மெண்ட் வர்றப்போ நம்ம போய் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ மதுரை எய்ம்ஸ் இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஸ்பெஷலி நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட், ஓகே. தேங்க்யூ.